வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஊழல் அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பான நடவடிக்கை எடுக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. தகுதியானவர்களை நியமிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு அறிவுரை. 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய அதிகாரி மனுநீதி சோழனுக்கு சிறை. சிபிஐ காவல் மற்றும் ஜாமீன் குறித்து வியாழனன்று முடிவு. மகனுக்கு சீட் கிடைக்காத விவகாரம். தன் மீதான குற்றச்சாட்டு நிரூபணமானால் அரசியலை விட்டு விலக தயார் என்று ராஜ்நாத் சிங் ஆவேசம். விரிவான செய்திகள். ஊழல் மற்றும் கிரிமினல் பின்னணி கொண்டவர்களை அமைச்சர்களாக நியமிக்க கூடாது என்று பிரதமர் மற்றும் மாநில முதல்வர்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்யவும் உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. குற்ற பின்னணி கொண்ட அமைச்சர்களை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இருந்து நீக்க உத்தரவிட வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் 2004 பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 10 ஆண்டுகளாக நடந்த இவ்வழக்கில் தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு புதனன்று தீர்ப்பளித்தது. ஊழல் என்பது நாட்டின் மிகப்பெரிய எதிரி என்று கருத்து கூறிய நீதிபதிகள் அரசியல் அமைப்பின் பொறுப்பாளர் என்ற முறையில் பிரதமர் செயல்பட வேண்டுமெனவும் சட்டத்துக்கு விரோதமானவர்களை அமைச்சர்களாக நியமிக்க கூடாது என்றும் பிரதமருக்கு அறிவுரை கூறினார். கிரிமினல் வழக்குகளில் குற்றச்சாட்டுக்குள்ளான MP, MLA-க்களை அமைச்சர்களாவதை தடுக்கும் வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லை என்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். கிரிமினல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அல்லது கிரிமினல் வழக்கை சந்தித்து வரும் நபர்களை அமைச்சர்களாக நியமிக்க கூடாது என்று பிரதமர் மற்றும் மாநில முதல்வர்களுக்கு அறிவுரை வழங்கிய நீதிபதிகள் அமைச்சர் நியமன விவகாரத்தை பிரதமர் மற்றும் முதல்வர்களின் நல்லறிவுக்கே விட்டுவிடுவதாகவும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். மத்திய மாநில அமைச்சரவைகளில் யாரை சேர்ப்பது, யாரை சேர்க்கக்கூடாது என்ற வரையறை எதுவும் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாததை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், எனவே கிரிமினல் வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட நபர்கள் அமைச்சர்களாவதை தடுக்கும் வகையில் MP, MLA-க்களை தகுதி நீக்கம் செய்யும் விதியை அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க முடியாது என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ள அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்யவும் நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். In my view, will certainly prove a milestone in Indian polity. It will bring major positive change in Indian polity in future. Because till time there had been no direction about the appointment of the ministers by the chief minister and prime ministers. By this judgment, court has opined that why the prime minister and chief ministers not to appoint any such person who is having criminal background, who is alleged to have committed any serious offences like rape, murder, etc. and etc. குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட அமைச்சர்களை நீக்குவது பார்லிமெண்டின் அரசியலமைப்பு அதிகாரத்துக்கும் மக்களின் விருப்பத்துக்கும் எதிரானது என்றும் MP-யாக தேர்வாகும் ஒருவரை அமைச்சராக நியமிக்கும் அதிகாரம் பிரதமருக்கு இருப்பதாகவும் மத்திய அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அந்த கருத்தை 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஏற்றுக்கொண்டு பொதுநலன் மனுவை தள்ளுபடி செய்தது. பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள நிதின் கட்காரி, உமா பாரதி உள்ளிட்ட 13 அமைச்சர்கள் மீது குற்ற வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கம்பெனி பதிவாளர் மனுநீதி சோழனை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ மனு தாக்கல் செய்துள்ளது. மத்திய அரசின் கம்பெனிகள் விவகாரத்துறை பதிவாளர் மனுநீதி சோழன் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக சிபிஐ அதிகாரிகளால் செவ்வாயன்று கைது செய்யப்பட்டார். செட்டிநாடு குழும நிறுவனங்களின் தலைவரும் ராஜ்யசபா முன்னாள் MP-யுமான MAM ராமசாமி மற்றும் அவரது வளர்ப்பு மகன் ஐயப்பன் ஆகிய இருவரும் பரஸ்பரம் சொத்து தொடர்பாக மத்திய அரசின் கம்பெனிகள் விவகாரத்துறைக்கு புகார் அளித்துள்ளனர். இதன் நடுவராக நியமிக்கப்பட்ட பதிவாளர் மனுநீதி சோழன் வரும் 27ஆம் தேதி சென்னையில் நடக்கவுள்ள செட்டிநாடு குழும நிறுவனங்களின் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் தனக்கு சாதகமாக நடந்து கொள்ள 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக சிபிஐக்கு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் சிபிஐ இணை இயக்குநர் அருணாச்சலம் தலைமையிலான தனிப்படை காரில் சென்று கொண்டிருந்த மனுநீதி சோழனை கைது செய்து 10 லட்சம் ரூபாய் மற்றும் காரையும் பறிமுதல் செய்தனர். ஊழல் சட்டப்பிரிவு, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ புதன்கிழமையன்று மனுநீதி சோழனை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியிடம் மனுநீதி சோழனை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ மனு செய்தது.
மனுநீதி சோழன் தரப்பில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுக்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை வியாழனன்று ஒத்திவைத்தார். இவ்வழக்கில் வயது முதிர்வு காரணமாக எம் ராமசாமியை கைது செய்வதை தவிர்த்துள்ள சிபிஐ அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. தன் மீதான குற்றச்சாட்டு நிரூபணமானால் அரசியலை விட்டு விலக தயார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆவேசத்துடன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் காலியாக உள்ள 11 சட்டசபை தொகுதிகள் மற்றும் மெயின்புரி லோக்சபா தொகுதி ஆகியவற்றில் செப்டம்பர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. நொய்டா தொகுதியில் தனது மகன் பங்கஜ் சிங்கை பாரதிய ஜனதா சார்பில் நிறுத்த உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முயற்சித்ததாகவும் ஆனால் கட்சி மேலிடம் அவரது வேண்டுகோளை நிராகரித்து விட்டதாகவும் செய்திகள் வந்தன. நொய்டா பாரதிய ஜனதா வேட்பாளராக விமலா பதம் என்ற பெண்ணை கட்சி தலைமை அறிவித்த நிலையில் பங்கஜ் சிங்கின் விரும்பத்தகாத அரசியல் செயல்பாடுகளை கண்ட பிரதமர் மோடி பங்கஜ் சிங்கை கடுமையாக கண்டித்ததாகவும் செய்திகள் வெளியாகின. மேலும் பங்கஜ் சிங் மீதான ஊழல் புகார்கள் காரணமாகவே நொய்டாவில் அவருக்கு டிக்கெட் கொடுக்கக்கூடாது என்று பிரதமர் மோடி கட்சி தலைமையிடம் உறுதிபட கூறியதாகவும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் மகனுக்காக கட்சி தலைமையிடம் டிக்கெட் கேட்கவில்லை என்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக தன் மகனுக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை புதனன்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக மறுத்தார். தன்னை பற்றியும் தன் குடும்பத்தினரை பற்றியும் வெளிவரும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை, அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் விளக்கம் அளித்தார். தன் மீதும் தன் குடும்பம் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணமானால் தான் அரசியலை விட்டு விலகவும் தயாராக இருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் ஆவேசத்துடன் கூறினார். मैंने सोचा कि अफवाहों का कोई सिर पैर नहीं होता है, इसलिए कुछ ही दिन में यह सब सारी अफवाहें समाप्त हो जाएंगी. लेकिन मैं देख रहा हूं कि निरंतर वह अफवाहें बढ़ती ही जा रही हैं. मैं देश की जनता को आश्वस्त करना चाहता हूं कि जिस दिन मेरे अथवा मेरे परिवार के किसी सदस्य के ऊपर कोई आरोप प्रथम दृष्टया भी सिद्ध हो जाएगा, उस दिन इस राजनीति को ठोकर मारकर मैं घर बैठ जाऊंगा. மகன் பங்கஜ் சிங்குக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டதை தொடர்ந்து வெளிவந்த பல்வேறு செய்திகளால் கடந்த சில நாட்களாக மனம் வெதும்பிய ராஜ்நாத் சிங் பாரதிய ஜனதா மேலிடம் மற்றும் RSS தலைமையிடம் விவகாரத்தை கொண்டு சென்றார். தன்னை பற்றியும் தன் மகனை பற்றியும் வெளியாகும் வதந்திகளுக்கு மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் சக அமைச்சர் ஒருவர்தான் காரணம் என்றும் கட்சி தலைவர் அமித் ஷாவிடம் ராஜ்நாத் சிங் புகார் கூறியதாகவும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. நடுக்கடலில் படகு பழுதாகி மூழ்கியதால் மாயமான மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி பாம்பனில் நடந்த சாலை மறியலால் பரபரப்பு ஏற்பட்டது. மண்டபம் கோயில்வாடி துறைமுகத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பும் போது புதன்கிழமையன்று அதிகாலை ஜான் கென்னடி என்பவரின் படகு கடல் சீற்றம் காரணமாக பழுதாகி கடலில் மூழ்கியது. படகு உரிமையாளர் ஜான் கென்னடி, டேனியல், வில்சன், எஸ்ரோ உள்ளிட்ட 4 மீனவர்களின் நிலை குறித்து எவ்வித தகவலும் தெரியாததால் உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர். 3 படகுகளில் கடலுக்குள் சென்ற 15 மீனவர்களின் தீவிர தேடுதலுக்கு பின்னர் ஜான் கென்னடி மீட்கப்பட்டார். இந்நிலையில் கடலோர காவல்படை மற்றும் போலீசார் மீட்பு பணிகளை மேற்கொள்ளவில்லை என்று 500க்கும் மேற்பட்டோர் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை பாம்பன் பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இலங்கை கடற்படை 3 மீனவர்களை மீட்டு மருத்துவ சிகிச்சை அளித்து வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த சாலை மறியலால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தர்மபுரி தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் கடும் புகைமூட்டம் ஏற்பட்ட நிலையில் விரைவான மீட்பு பணியால் சேதம் தவிர்க்கப்பட்டது. தர்மபுரி நகரின் மைய பகுதியில் பிடமனேரி சாலையில் தனியார் தீப்பெட்டி தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு மருந்துகள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் நண்பகல் வாக்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீப்பெட்டி தயாரிக்க தேவையான மருந்துகள் அனைத்தும் இந்த தீயில் எரிந்தன. இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் புகைமூட்டம் காணப்பட்டது. இதனால் அப்பகுதி வாசிகள் பெரும் அவதிப்பட்டனர். விபத்தை கேள்விப்பட்டு தர்மபுரி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயணைப்பு துறையினர் புதிய உபகரண பொருட்கள் மூலம் மேலும் தீ பரவாமல் தடுத்து அணைத்தனர்.
குடியிருப்பு பகுதிகள் அதிகம் நிறைந்த சூழலில் தீயணைப்புத் துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் துரித கதியில் செயல்பட்டதால் பொருட்சேதமும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது. தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்தை நேரில் பார்த்து ஆய்வு செய்தனர். தீ விபத்து தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புகளுக்கான முதல்கட்ட கலந்தாய்வு புதனன்று நிறைவடைந்தது. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி எனப்படும் பேச்சு பயிற்சி படிப்பு, பிபிடி எனப்படும் பிசியோதெரபி, பிஓடி எனப்படும் ஆக்குபேஷனல் தெரபி, பிஎஸ்சி ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி எனும் இதய நுரையீரல் கருவி தொழில்நுட்ப படிப்பு உள்ளிட்ட 8 மருத்துவ துணை படிப்புகளுக்கான கலந்தாய்வு கடந்த 18ஆம் தேதியன்று துவங்கியது. ஆகஸ்ட் 27ஆம் தேதியான புதனன்று முதல்கட்ட கலந்தாய்வு முடிவடைந்தது. என் கட் ஆஃப் மார்க் வந்து 151. நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். பேஷண்ட் எல்லாம் வெறும் படிக்காம பாசமா பார்த்துக்கணுன்றதுக்காகவே இந்த இதை சப்ஜெக்ட் எடுத்து இன்னைக்கு கவுன்சிலிங்காக அம்மா கூட வந்திருக்காங்க. கட் ஆஃப் மார்க் வந்து 151. ஃபார்மசி எடுத்திருக்கேன். பிஃபார்ம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசு கல்லூரிகளில் உள்ள இடங்கள் கலந்தாய்வின் முதல் 2 நாட்களில் நிரப்பப்பட்டுவிட்ட நிலையில் இந்திய சுயநிதி கல்லூரிகளில் உள்ள இடங்கள் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட்டன. 2ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 3வது வாரத்தில் நடக்கும் என அறியப்படுகிறது. தேசிய துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை தாராவை மதம் மாறும்படி சித்திரவதை செய்த கணவர், மாமியார் கைது செய்யப்பட்டனர். தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் பட்டத்தை வென்ற பெருமைக்குரிய தாரா ஷாதியோவுக்கும் ரஞ்சித் சிங் கோலிக்கும் கடந்த ஜூலை மாதம் ஜார்க்கண்டில் திருமணம் நடந்தது. இந்நிலையில் ரமலான் நோன்புக்காக கணவருக்கு வந்த அழைப்பிதழ்களில் ரகிபுல் ஹசன்கான் என்ற பெயரை கண்டு தாரா அதிர்ச்சி உற்றார். இந்து போல நடித்து தன்னை மோசடி செய்து விட்டதாக கணவர் ரகிபுல் ஹசன்கானிடம் தாரா சண்டை போட்டார். ஆனால் ரகிபுல்லும் அவரது குடும்பத்தினரும் தாராவை முஸ்லிம் மதத்துக்கு மாறும்படி சித்திரவதை செய்துள்ளனர். விஷயம் வெளியில் தெரியாமல் இருப்பதற்காக 1 மாத காலமாக வீட்டிலேயே தாராவை அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தி உள்ளனர். கணவன் வீட்டிலிருந்து தப்பிய தாரா போலீசில் புகார் கூறியதை தொடர்ந்து இந்த விவகாரம் அம்பலமானது. இதைத் தொடர்ந்து தலைமறைவான ரகிபுல் ஹசன்கானை கைது செய்ய ராஞ்சி நீதிமன்றம் திங்களன்று உத்தரவிட்டதை அடுத்து நாடு முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். டெல்லி சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள பகுதியில் மறைந்திருந்த ரகிபுல் ஹசன்கானையும் அவரது தாயையும் டெல்லி போலீசார் செவ்வாயன்று நள்ளிரவில் கைது செய்தனர். இருவரும் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சிக்கு புதனன்று கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நாணயங்கள், ஸ்டாம்புகள் சேகரிப்பில் ஆர்வம் காட்டி வரும் திருவாரூர் மாணவி கார்த்திகா தமது வீட்டையே நாணய கண்காட்சி கூடமாக மாற்றியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் பொதக்குடியைச் சேர்ந்தவர் கார்த்திகா, மருத்துவ மாணவி. சிறு வயதில் கார்த்திகாவிற்கு நாணயங்கள், ஸ்டாம்புகள் சேகரிப்பில் ஏற்பட்ட ஆர்வத்தால் இன்று அவரிடம் 82 நாடுகள் உட்பட 5000த்திற்கும் மேற்பட்ட நாணயங்கள் உள்ளன. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி வெளியிட்ட நாணயங்கள், 5ஆம் ஜார்ஜ் மன்னர் கால நாணயங்கள் மற்றும் 2ஆம் உலகப் போரின் நினைவாக வெளியிடப்பட்ட நாணயங்கள் என பழங்காலம் தொட்டு தற்போது பயன்படுத்தப்படும் நாணயங்கள் வரை கார்த்திகா சேகரித்துள்ளார். தாம் சேகரித்துள்ள நாணயங்கள், தபால் தலைகளை மாணவர்களும் பொதுமக்களும் அறிந்து கொள்வதற்காக தம்முடைய வீட்டையே கண்காட்சி கூடமாக மாற்றியுள்ளார் மாணவி கார்த்திகா. எனக்கு இந்த நாணயங்கள், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் கரன்சிஸ்ல எனக்கு ஆர்வங்கள் ஜாஸ்தியா இருக்கு. அதனால நான் அதை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு ஆர்வம் வந்தது என்னுடைய மாமா அம்மா அவங்க கிட்ட இருந்து. கிட்டத்தட்ட என்கிட்ட இப்போதைக்கு 82 நாடுகளுடைய கரன்சிஸ் காயின்ஸ் இருக்கு. அண்ட் 5000 நாணயங்கள் இருக்கு, 6000 ரூபாய் நோட்டுகள் இருக்கு, அண்ட் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலான ஸ்டாம்ப்ஸ் என்கிட்ட இருக்கு. அண்ட் கொமோடிட்டி காயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளியிடுறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருத்தவங்களுடைய நினைவாக அண்ட் ஒரு இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்துறதுக்காக நாணயங்கள் வெளியிடுறாங்க. இப்போதைக்கு கூட 60 ஆண்டு நிறைவடைஞ்சதை தொடர்ந்து கொல்கத்தா மின்ட் அசோசியேஷனுக்காக அதை வெளியிட்டிருக்காங்க 60 ரூபீஸ் காயின்ஸ். பொழுதுபோக்காக பழங்கால பொருட்களின் சேகரிப்பின் போது வரலாறு குறித்து அறிந்த கார்த்திகா தற்போது மருத்துவ படிப்புடன் சேர்த்து நாணய சேகரிப்பிலும் முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,040 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,630 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 45 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 42,390 ரூபாயாக இருந்தது. மின்வெட்டு பிரச்சனையால் குறுந்தொழில் நிறுவனத்திற்கு மூடு விழா கண்டவர் துவண்டு போகாமல் ஆன்லைன் வழி மின்கட்டண சேவையால் வெற்றி பெற்றுள்ளார்.
கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்வெட்டு பிரச்சினையால் பல குறுந்தொழில் நிறுவனங்கள் முடங்கி போயின. கோவை அருகே ராக்கிபாளையத்தைச் சேர்ந்த துரைராஜ் தனது குறுந்தொழில் நிறுவனத்தை நடத்த முடியாமல் பெரும் நஷ்டத்தில் நிறுவனத்தை மூடினார். வேறெந்த தொழிலும் துரைராஜுக்கு தெரியாத நிலையிலும் அவர் துவண்டு விடவில்லை. மடிக்கணினி, பிரிண்டர் மற்றும் இணையதள உதவியோடு ஆன்லைன் வழி மின்கட்டணத்தை செலுத்தும் சேவையை துவக்கினார். இன்று மாதம் 20,000 ரூபாய் வரை சம்பாதிக்கிறார். சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்பவும் வருஷம் பேசிருக்கேன். இருந்தாலும் கூட மக்களுக்காக நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட 10 ரூபா சார்ஜ் மட்டும் வாங்கி பொதுநல சேவையாக நான் கருதி அதைய இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதாவது வீட்லேயே வந்து நீங்கள் எப்போ கூப்பிட்டாலுமே என்னுடைய நம்பருக்கு நானே வந்து பில் வாங்கி பணம் கட்டிக்கிட்டு ஆன்லைன் மூலமாக பணம் கட்டிட்டு அடுத்த நாள் அல்லது ஸ்பாட்லேயே உங்களுக்கு ரசீது கொடுத்துருவேன். நான் நீண்ட நேரம் வரிசையில் கால் கடுக்க நின்று ஒரு நாள் விடுமுறை எடுத்து கடைசி நேரத்தில் அபராதம் செலுத்தி மின்கட்டணம் செலுத்த பெரும்பாடுபடுபவர்கள் ஒரு போன் செய்தால் போதும் துரைராஜ் ஆஜராகி விடுகிறார். தொழில் நஷ்டத்தால் துவண்டு விடாமல் சுறுசுறுப்பாக அடுத்த பணிக்கு தயாராகிவிட்ட துரைராஜ் பாராட்டப்பட வேண்டியவர்தான். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.